அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் புதன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் 10ல் இருக்கிறார். சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அதுபோக உங்களுக்கு 9, 10 இந்த இடங்கள்ல செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அதுலேயும் குறிப்பாக 10ல் பயிற்சியானவர்கள் அவர் திக்பலத்தோடு இருப்பார். 11ல் குரு சூரியன். இந்த மாதிரியான கிரக அமைப்பை வச்சு பார்க்கும்போது இந்த ராசிக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு தீய பலன்கள் கொஞ்சம் பெரிய அளவுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இது இருக்குது. இந்த இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசி மேலேயே உங்களுக்கு ராசியினுடைய யோகரான சுக்கிரன் பயிற்சி ஆவதும் இன்னொரு யோகரான சனி அந்த ராசியை பார்க்கறதும் இந்த அர்த்தாஷ்டம கண்டகச்சனியின் காரணமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற சில விதமான தொல்லைகளை இது உங்கள்கிட்ட இருந்து விடுவிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தொழில் ரொம்ப சிறப்படையும். 3 செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் இருந்த வில்லங்க விவகாரங்கள் சரியாகும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறது ஒரு பெரிய மைனஸ் தான். 4ஆம் அதிபதி 4க்கு மறைகிறதும் ஒரு பெரிய மைனஸ் தான். அதில் கம்பஸ்டடாக இருக்கிறதும் கொஞ்சம் ஒரு மைனஸான காலகட்டமாக இருக்குது. இந்த ஒரு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வீடு வாகனங்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறாங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றம் செய்கிறவங்களும் தாராளமாக மாற்றலாம். தாயின் உடல்நிலை சிலருடைய தாயின் உடல்நிலை பாதிக்கும். இளம் வயதினரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெற்றோர்கள் இளம் வயதினரை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான் குறிப்பிடும். மற்றபடி 7ல் இருக்கக்கூடிய சனினால ஒன்றும் பெரிய பிரச்சனை எதில் குரு பார்வை சுக்கிரன் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது குடும்பத்தில் சில விசேஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகள் இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் கடன் தொல்லைகள் இருந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு தொகை கிடைச்சி அந்த கடனை அடைச்சி பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இப்போ 11ல் சூரியன் இருக்கிறது அரசாங்க ஆதரவு உண்டு. வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைச்சி சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட கடன் லோன், பேங்க் லோனும், ஃபைனான்ஸ் தனிப்பட்ட ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த சொத்து பத்துக்களை ஓர்ஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அதாவது கடனை ஓர்ஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டகச்சனியினுடைய தீவிரமான பாதிப்பிலிருந்து குறையக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 5, 6 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளுவது நல்லது. நன்றி.